குழந்தைக்கு ட்ரெஸ் பார்க்கணும். நீங்க போய் பார்த்துட்டு இருக்கீங்களா? அதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். எங்க வேலை செய்றவங்க யாரையும் காணோம். அது ஏன் கேக்குறீங்க? 3 பேர் லீவ் போட்டாங்க, 2 பேர் திடீர்னு நின்ட்டாங்க. அப்ப வரவங்களை அட்டென்ட் பண்ண ஆளே இல்லையா? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப இருக்கிற ஸ்டாஃப்லாம் அடிக்கடி லீவ் போட்டுறாங்க, திடீர்னு நின்னுடுறாங்க. ஏன் தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னே தெரியல. சரி, நானே போய் பாக்குறேன். இதை பில்லு போடுங்க. மொத்தம் 300 ரூபா ஆச்சு. யாராவது வேலைக்கு ஆள் இருந்தா சொல்றீங்களா? யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன். நான் வரேன். ஏமா வேலை செய்யறவங்க அடிக்கடி நின்னுறாங்க? அதான்ப்பா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி அடிக்கடி வேலையை மாத்திட்டே இருக்காங்களே, இவங்களால எந்த வேலையுமே கத்துக்க முடியாது. இன்னைக்கு எப்படிமா சமாளிக்க போறீங்க? இடுப்பா பாத்துக்கலாம். நமக்கு இத்தனை நாள் கரெக்ட் டேட்டுக்கு சம்பளம் கொடுத்தவங்களாச்சு, திடீர்னு நின்னுட்டா கஷ்டப்படுவாங்களேன்னு ஒருத்தவங்க கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க பத்தியா? அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. கடைக்கு ஜாமான் எடுத்துக்குவா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? ஏற்கனவே வாங்கினீங்களே, அந்த பேலன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? எங்களால சுத்தமா சமாளிக்கவே முடியல. 1 மாசமா உடம்பு சரியில்லை, அதான் ஒழுங்கா கடையே திறக்க முடியல. எனக்கு தான் புரியுது. நாங்க கடை வாங்கணும்ல, அவங்க எங்களை கேட்கறாங்களே, எங்களால பட்டி கொடுக்க முடியல. அதனால தான் உங்களுக்கு கேட்கறேன். சரி, நான் 2 நாள் சென்று காசு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு பொருள் வாங்கிக்கிறேன். பசங்க மட்டும் சாயந்தரம் வருவாங்க. நோட் புக்கு மட்டும் கொடுத்துருங்க. நான் எப்படியா புரட்டி போட்டு காசு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றேன். இல்ல இன்னைக்கு நீங்க பொருள் எடுத்துனே போயிடுங்க. உங்களுக்கு வெறும் கையோட அனுப்புறதுக்கு எனக்கு மனசே வரல. ஆனா 2 நாளா காசு திருப்பி கொடுத்துறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். நான் கடையை கட்டிட்டு வந்து பொருள் எடுத்துக்கிறேன். அவங்களுக்கு எதுக்குமா திருப்பி கடன் தரீங்க? அவங்க வீட்டுல சம்பாதிக்கிறவங்க அவங்க மட்டும் தான்ப்பா. அதுவும் இல்லாம அவங்க நம்ம கூட ரொம்ப வருஷமா பிசினஸ் பண்றவங்க. அதனாலதான் இல்லைன்னு சொல்ல மனசே வர மாட்டேங்குது. காசு கொடுக்காம லேட் பண்ணா என்னம்மா பண்ணுவீங்க? சமாளிச்சுக்கலாம் விடு. நம்மளும் ஒரு இடத்துல கடை வாங்கி பிசினஸ் பண்றவங்க தானே. புள்ளையார் தானே வாங்கிட்டு வர சொன்னவங்களே, ஏன் வாங்க மாட்டீங்க? 5 ரூபா கம்மி பண்ணி கேட்டேன், கொடுக்க மாட்டான்னாங்க. அதான் வாங்காதவன்ட்டு. வருஷத்துக்கு ஒரு தடவை தானே புள்ளையார் வைக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் பேரம் பேசலாமா? அவங்க சொல்ற ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் கலர் கலரா வாங்காதீங்க. மண் புள்ளையாரா பார்த்து வாங்கிட்டு வந்துருங்க. கலர் புளியா தானே அழகா இருக்கும், அப்புறம் எதுக்கும் வாங்க வேணாம்னு சொல்றீங்க? கலர் புள்ளியார்னா ஃபுல்லா கெமிக்கல்ப்பா. இதே மண் புள்ளியார் வாங்கணும்னு வச்சுக்கேன், ஜாடியில போட்டு ஒரு செடி வச்சு வளர்த்துக்கலாம். சரி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், எதுக்குமா புளியார தண்ணியில கரைக்கிறாங்க? அதுவா, இந்த பூமியில பிறந்த எல்லாருமே ஒரு நாள் இந்த பூமிக்கு தான் சொந்தமாக போறவங்க. அதனாலதான் புள்ளியார் கொண்டு போய் தண்ணியில கரைக்கிறாங்க. நீ ஏன்டா பெருக்கிற? காலேஜுக்கு போல இன்னைக்கு? அம்மாக்கு இன்னும் உடம்பு சரியாகலக்கா, அதுக்கு தான் என்ன வேலைக்கு அனுப்பிச்சாங்க. அதுக்காக உன்னையே வேலைக்கு அனுப்புனாங்க? இந்த வாரம் உனக்கு எக்ஸாம்னு சொன்னாங்களே. நீங்க கஷ்டப்படுவீங்களா, அதுக்கு தான் என்ன அனுப்புனாங்க. எக்ஸாமுக்கு எப்படி படிப்பீங்க? புக்கு வரும்போதே எடுத்துன்னு வந்துட்டேன்ப்பா, வேலை முடிச்சிட்டு படிச்சுக்கிறேன். நீ ஒன்று பண்றியா? நீ போய் எக்ஸாம் படி. வேணும்னு நானே கூப்பிடுறேன். பரவாயில்லக்கா, நான் சமாளிச்சுக்குவேன். எங்க அம்மா நீங்க படிக்கிறதுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க தெரியுமா? அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அதெல்லாம் ஒரு விஷயமாடா? உங்க அம்மா தான் இன்னும் கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க. நீ அது படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும், அதுதான் எங்க ஆசையெல்லாம். சரி, நீ போய் படி. நம்ம யாருக்காவது ஒரு உதவி பண்ணா அவங்க ஏத்தாவிலேயே சொல்லி கட்டிடக்கூடாது. அது நமக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம். அந்த உதவி வாங்கினாங்கல்ல, அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு வெளியே போலாம் தானே சொன்னீங்க? சொன்னதான்பா. ஆனா இன்னைக்குன்னு பார்த்தா நிறைய மெட்டீரியல் வந்து இறங்கிருக்கு. கடை விட்டா ஸ்கூலு, ஸ்கூல்ல விட்டா கடை. ரொம்ப போர் அடிக்குமா. நம்ம வெளியே போய் ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு தம்ப தெரியுது. என்ன பண்றது, நம்ம சுச்சுவேஷன் அப்படி இருக்கே. அதான் இத்தனை ஸ்டாஃப் இருக்காங்களே, அவங்கள விட்டு போலாம்ல. இருக்காங்கப்பா, அவங்களுக்கு யாரும் பில்லு போட தெரியாது. யாராவது டிஸ்ட்ரிபியூட் வருவாங்க, அவங்களுக்கு காசு கொடுக்கணும். எவ்வளவு காசு கொடுக்கணும்னு தெரியாது. பவித்ராக்கா தான் பில்லு போடுவாங்களே, அவங்கள விட்டு போலாம்ல. அதான் நானும் நினைச்சேன். ஆனா இன்னும் ஆளை காணாமே. ஹலோ, என்னடா இன்னும் ஆளை காணா? அப்படியா? இந்நேரம் ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம்ல. சரி வைமா. என்னம்மா ஆச்சு? இன்னைக்கு லீவாம்பா. நம்ம வெளியே போகணும்னு நினைச்சாதான் இதெல்லாம் நடக்கும். அப்ப இன்னைக்கு ஒரு நாள் கடையை சாத்திட்டு போலாமா? கடையெல்லாம் என்னைக்குமே சாத்தக்கூடாதுப்பா. கஸ்டமர் ஏமாந்துருவாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு கொடுக்க வேண்டிய கலெக்ஷன் காசு அப்படியே நின்றுடும். நீங்க ஒன்று பண்ணுங்க, நீங்க 2 பேரும் அப்பாவை கூட்டு போயிட்டு வந்துடுறீங்களா? நான் கடையை பாத்துக்கிறேன். அப்ப நீங்க? நான் இன்னொரு நாளைக்கு வரேன், நீங்க போயிட்டு வாங்கப்பா. வேணாமா, நீங்க என்னைக்கு வரீங்களோ அன்னைக்கே எல்லாம் சேர்ந்து போலாம்.